சிங்கப்பெண்ணே பிஜிஎம் போட வேண்டிய நேரம் வந்துருச்சுடா, போடுறா பிஜிஎம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பாரிஸ் ஒலிம்பிக்ஸில் ஒரு அருமையான சம்பவம் நடந்திருக்கு. என்ன விஷயம் என்னன்றதை இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்கிறேன், நல்லா கேளுங்க. எஸ், வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் 2024 வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு வெண்கலம் தான் கிடைச்சது. அது வாங்கி கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மனு பக்கர். பெண்கள் பிரிவை 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் பிரிவில் வாங்கி கொடுத்தாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் சரப்ஜித் சிங் வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ்டட், அதாவது பார்த்தீங்கன்னா 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் பிரிவில் பார்த்தீங்கன்னா மிக்ஸ்டரில் வந்து பார்த்தீங்கன்னா வெண்கல போட்டிக்காக தகுதிப்பட்டிருந்தாங்க இன்னைக்கு மதியானம் வரைக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வெண்கல பிரிவில் தென்கொரியாவை எதிர்கொண்டாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 16க்கு 10, அதாவது 6 பாயிண்ட் லீடிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா வெண்கல பதக்கத்தை திருப்பி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனு பக்கரும் சரோஜப் சிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி கொடுத்துருக்காங்க. இதில் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சுதந்திரத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நடந்த ஒலிம்பிக்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் யாருமே ஒரே ஆள் 2 பதக்கம் வாங்கினதே கிடையாது. பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க நிறைய ஈவெண்ட்ல. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா மனு பக்கர் இஸ் த ஒன்லி வீரர் வந்து பார்த்தீங்கன்னா 2 இதுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் மெடல் 2, அதாவது ஒரே ஒலிம்பிக்ஸில் ரெண்டு பிரிவில் வந்து பார்த்தீங்கன்னா மெடல் வாங்கி கொடுத்துருக்குது. ஹேட்ஸ் ஆஃப், ஹேட்ஸ் ஆஃப், ஹேட்ஸ் ஆஃப், சொல்ல வார்த்தைகளே இல்லை. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌடு மொமெண்ட்டாக இருக்குது இந்தியாவுக்குன்னே சொல்லலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கணும்னாலும் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் தினமலரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.